மழை வருது பெய்யுது நிற்குது ரிப்பீட்டு, மழை வருது பெய்யுது நிற்குது ரிப்பீட்டு, மழை வருது பெய்யுது நிற்குது ரிப்பீட்டு, மழை வருது பெய்யுது நிற்குது, நாளைக்கும் வரும் பெய்யும் நிற்கும் முடியலை மக்களே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். மழை காலம்னாலே பைக் ரைடர்ஸுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஏன்னா ரெயின் சீசனில் பைக்கை ரைட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் மழை காலத்தில் தான் நம்ம பைக்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணணும். ஏன்னா ரோடு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், எந்த இடத்துல மேடு இருக்கும்னே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ரெயின் சீசனில் பைக்கை எப்படி சேஃபாக ரைட் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்க்ரீன் கார்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பைக்கை எப்படி மழை காலத்தில் நாமளே மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் ஒரு சூப்பரான 5 டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெயின் சீசனில் நாம் பண்ண வேண்டிய முதல் விஷயம், நம்ம பைக்கை ஷெட்டுலேயோ இல்லை மழை தண்ணியில் நனையாத மாதிரி வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ நிறுத்தி வைக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பைக்கை ரைட் பண்ணிட்டு போகிறோம், அப்போ பைக் மேலே மழை தண்ணி படுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த மழை தண்ணி எல்லாமே காற்றுனால அடிச்சுட்டு போயிடும். ஸோ பைக்கில் தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இதுவே பைக் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிறுத்தி வச்சுருக்கோம், அது மேலே மழை தண்ணி படுது அப்படின்னா அந்த மழை தண்ணி எங்கேயாவது போய் பைக்லேயே தேங்கிடும். ஸோ அப்படி பைக்லேயே தேங்கின அந்த மழை தண்ணி பைக்கில் ஏதாவது ஒரு இடத்த துருப்பிடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் மழை டைம்ல பைக்கை மழையில நனையாத மாதிரி நிறுத்தி வைங்க. ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மழை டைம்ல மரத்துக்கு அடியில மட்டும் பைக்கை நிறுத்தி வைக்காதீங்க. ஏன்னா மரத்துல இருந்து ஏதாவது கிளைகள் உடைஞ்சு பைக் மேல விழுந்து அது பைக்கை டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பைக்கை நீங்க மழை தண்ணி படாத மாதிரி வேற ஏதாவது சேஃபான இடத்துல நிறுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம், பைக்கை கிளீனா வச்சுக்கோங்க. குறிப்பா ரெயின் சீசன்ல பைக்கை முடிஞ்ச அளவுக்கு கிளீனா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ மழை டைம்ல நம்ம பைக்கை ரைட் பண்றோம் அப்படின்னா சேறு மண் தண்ணி இதெல்லாம் பைக் மேல அதிகமா டெபாசிட் ஆகும். அதுவும் குறிப்பா இந்த செயின் ஸ்ப்ராக்கெட், பிரேக்ஸ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சேறு அதிகமா டெபாசிட் ஆகும். சோ இந்த சேறு மண் எல்லாம் என்ன பண்ணும்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டை ரொம்ப சீக்கிரமாவே வந்து தேய வச்சிரும். சோ இதனால செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா கிடைக்கிறத விட ரொம்ப கம்மியா கிடைக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க பைக்கை ரெயின்ல ரைட் பண்றீங்க அப்படின்னா ரைட் பண்ணிட்டு வந்து முடிஞ்ச உடனேயே பைக்கை கிளீன் பண்ணி நீங்க வச்சுக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பா நீங்க பைக் அதிகமா ரெயின் சீசன்ல யூஸ் பண்ணுவீங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு ஒரு முறை செயின் லூப் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சேறு மண் எல்லாம் மழை டைம்ல இன்ஜின்ல கூட அதிகமா டெபாசிட் ஆகும். சோ இந்த சேறு இன்ஜின்ல அதிகமா இருந்ததுன்னா இன்ஜினோட கூலிங் சிஸ்டம் அது ரொம்ப கம்மி பண்ணிரும். சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க இன்ஜினை கிளீனா வச்சுக்கிட்டா இன்ஜின் கூல் ஆகுறது வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். மூணாவது விஷயம், பைக்கை இப்பதான் கிளீன் பண்ணிருக்கீங்க அப்படி இல்லனா பைக் மழையில ரொம்ப நேரம் நனைஞ்சிருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பைக்ல எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ அப்படி இல்லனா பைக்ல எங்கெங்கெல்லாம் துருப்பிடிக்க வாய்ப்புகள் இருக்கோ அந்த இடத்துல ஆயில் போட்டு வைக்கிறதோ இல்ல கிரீஸ் போட்டு வச்சுக்கிறதோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது துருப்பிடிக்கிறத கம்மி பண்ணலாம். அதே மாதிரி இப்ப வர பெரும்பாலான பைக்குகள் பாத்தீங்கன்னா மெட்டல் பாடியில வரது கிடையாது, பெரும்பாலும் நமக்கு வந்து ஃபைபர் பாடியில தான் வருது. ஸோ உங்களால் பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண முடியும் அப்படின்னா டெஃப்லான் கோட்டிங்கோ இல்லை ஆன்டி ரஸ்ட் ப்ரொடெக்ஷன் லேயரோ போட்டு வச்சுக்கிறது நல்லது. முடியும் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவசியம் கிடையாது. நாலாவது விஷயம், ரெயின் சீசன்ல ஏர் ஃபில்டரை முடிஞ்ச அளவுக்கு கிளீனா வச்சுக்கோங்க. ஆமாங்க, மழை காலத்தில் ஏர் ஃபில்டரை கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ரெயின் சீசன்ல இந்த காத்தோட சேர்ந்து மாய்ஸ்சர் அதிகமா இருக்கும், அதாவது ஈரப்பதம் காத்துல அதிகமா இருக்கும். ஸோ காத்து கூட ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதால அந்த காத்து ஏர் ஃபில்டர் வழியா இன்ஜினுக்குள்ள போகும்பொழுது ஏர் ஃபில்டர் ஃபுல்லா ஈரப்பதம் தங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஏர் ஃபில்டர்ல ஈரப்பதம் அதிகமா இருந்ததுன்னா இன்ஜினுக்குள்ள தேவையான காத்து போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இன்ஜினுக்கு தேவையான காத்து போகல அப்படின்னாலே இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். ஸோ இதனால தான் மழை டைம்ல நம்ம பைக் ஓட்டும் பொழுது பைக் ஜர்க் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஏர் ஃபில்டரை கிளீனா வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு ஏர் ஃபில்டரை ட்ரையா வச்சுக்கோங்க. அஞ்சாவது கடைசி விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு பிரேக்கோட கண்டிஷனை நல்லா வச்சுக்கோங்க. டிஸ்க் பிரேக்கா இருந்தா டிஸ்க் பேடோட கண்டிஷன் நல்லா இருக்கான்னு பாருங்க, ட்ரம் பிரேக்கா இருந்தா பிரேக் ஷூவோட கண்டிஷன் நல்லா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஜெனரலாவே மழை டைம்ல பிரேக்கோட எஃபிஷியன்சி நமக்கு கம்மியாயிரும். ஸோ நம்ம சேஃப்டி அப்போ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பிரேக்கோட கண்டிஷன் நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ஒரு போனஸ் டிப்ஸ் என்னன்னா, நிறைய பேர் மழை டைம்ல தான் ஹெல்மெட்டை யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெயின் சீசன்ல தான் நம்ம ஹெல்மெட்டை அதிகமாகவே பயன்படுத்தணும். ஏன்னா ரெயின் சீசன்ல தான் நமக்கு சேஃப்டி விஷயம் எல்லாமே நமக்கு கம்மியாகும். ஸோ நம்ம அந்த மாதிரி டைம்ல தான் ஹெல்மெட் யூஸ் பண்றது அவசியம். ஸோ நீங்க ரெயின் சீசன்லயோ இல்லை எப்போ பைக்கை ரைட் பண்றதா இருந்தாலும் சரி, ஹெல்மெட்டை மறக்காம கட்டாயமா போட்டுட்டு போங்க. அது நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை எம்டிஎன்ஸ், நன்றி.